இனிய வணக்கம். சுக்லன் ஜோதிட நிலையம், அக்கரைப்பட்டி. என்னிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 99 430 38 285 அல்லது 80 720 73 501. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணப்புழக்கம் யாருக்கெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பணப்புழக்கம் இல்லாதவர்களுக்கு அந்த பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாகவே பணம் புழக்கத்தை இருந்து நம்ம குறிப்பிடுற இடம் 2ஆம் இடத்துல தான் சொல்லும். தனம், வாக்கு, குடும்ப சாணக்கம். இதை தான் நம்ம இந்த வைத்து தான் நம்ம ஒருவருக்கு செல்வ செழிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமும் வருவாயை பற்றி சொல்லக்கூடிய இடமும் இதுதான். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்களோட பணப்புழக்கத்தை இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிச்சிட முடியும். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா, கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்ணி மட்டும்தான்ப்பா நம்ம காசு கொடுத்து வாங்குறதில்ல, மற்றது எல்லாமே சோத்துக்கு விவசாய நிலங்கள் இருந்தவங்களுக்கு பண்டகம் மாற்ற முறையில் தன்னோட வருமானத்தை ஒரு வகையில் சேமித்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நல்லா சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலகட்டங்களில் பார்க்கும்போது கிராமப்புறங்களே கூட சரி, இன்றைக்கி தண்ணியை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய பட்ஜெட் போடுற அந்த சூழல் இருக்குது. அப்படிங்கும் போது அந்த விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு. அப்போ இதற்கு இருந்தாப்புல தன்னோட ஜோதிட ரீதியாகவும் அவங்களுக்கு சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கும். அப்போ சாதகத்தையும் நம்ம இன்னும் எப்படி வலுப்படுத்துறது, அதுமாதிரி பாதக சார்ந்து இருந்தாலும் அவங்களை எப்படி தன்னை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்க்கும்போது, தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தான் அப்படின்றது சொன்னால், அவருடைய மிக ஒரு தரமான ஜாதகம், நம்பர் 1 ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா கேந்திர ஸ்தானங்களில், கேந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 ஸ்தானங்களில் இருந்தாலும், இல்லைன்னா 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் ஒரு சிறப்பான ஜாதகம்னு சொல்லணும். அப்போ சிறப்பற்ற ஜாதகம் அப்படின்னு சொல்லும்போது எதுனா, லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சர லக்னத்துக்கு 11ஆம் இடத்தையும், ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தையும், உபய லக்னத்திற்கு 7ஆம் இடத்தையும் சொல்லுவோம். அந்த இடங்களில் போய் அந்த குரு பகவான் அமரக்கூடாது. அமர்ந்தால் அவர்களுக்கோட தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய தனாதிபதி விஷயங்களில் அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 6, 8, 12களில் மறையக்கூடாது அல்லது நீசம் அடையக்கூடாது. குரு பகவான் எப்போது நீசம் அடையக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனக்காரன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பணம் பற்றாக்குறை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே சரி அவங்கள சேர்த்து வைக்கிற சூழல் இருக்காது. அது தண்ணி கூட செலவு பண்ணுறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு உடையவங்கலாம் யார் அப்படின்னா, இந்த குரு பகவான் சரியான நிலையில் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த குரு பகவானுக்கு நல்லா இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருக்காரு, இல்லை கேந்திர ஸ்தானங்களில் இருக்க 1, 4, 7, 10 இருக்காரு அப்படின்னா தரமான ஜாதகர். அவர் வயது வளர வளர அவர்களுக்கு செல்வ செழிப்பும் செல்வம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு எப்போதுமே நல்ல செல்வாக்கும் செல்வ செழிப்பும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு சில காரணங்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தனாதிபதினு சொல்லக்கூடிய அவர்கள் சிறப்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஜாதகர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சுயமாகவே அந்த பணம் வரும் வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இல்லை, அதாவது பூஜை ரூமு, சாமி ரூம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழிகளை நம்ம கடைப்பிடிச்சி வரோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வாசனை திரவியங்கள் இல்லைன்னா அந்த பூஜை ரூம் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வாசனை திரவியங்களை அதிகப்படுத்த வேண்டும். எனக்கு பணம் சேர்க்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்துல இல்லை, 1, 4, 7, 10 இல்லை, எனக்கு பாதகத்தில் இருக்குது, நீசத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பணத்தை அங்கே சுக்கிர பகவானை வலுப்படுத்தும் போது ஓரளவுக்கு பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ அந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்புக்காரங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜவ்வாது, புணுகு, அரகஜா இதெல்லாம் பயன்படுத்தி பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, பீரோவில், மணிப்பரிசில் அல்லது பூஜை ரூமில், இது அன்றாடம் நீங்கள் பயன்படுத்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வச்சு வரீங்க அப்படின்னா
அந்த சுக்கிர பகவானோட சுக்கிரனை வலுப்படுத்தும் போதும் சரி, தனக்காரன்னு சொல்லக்கூடியவருக்கு நமக்கு ஒரு தனத்தை ஓரளவுக்காவது சேமிப்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே மாதிரி மணி பர்சன் இருக்குது, அதாவது ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, மணி பர்ஸாக இருந்தாலும் சரி, பீரோவாக இருந்தாலும் சரி, பணம் கண்டிப்பாக அதில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிபே, அதாவது ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைனில் தான் நம்ம வந்து எல்லாமே பணப்புழக்கத்தை பரிமாற்றம் பண்ணுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கையிலேருந்து தான் பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம். அப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்ன செலவு பண்ணுறோம், என்ன வருமானம் வருங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடிஞ்சிச்சு. இன்று அப்படி இல்லை. எல்லாத்தையுமே வந்து பண பரிவர்த்தனை வந்து செய்யும்போது அதுக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குங்கிற விஷயமே தெரியாத அளவுக்கு தான் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. அது வங்கி பரிவர்த்தனை பண்ணுறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பணத்தை நம்ம வந்து லிக்விட் கேஷ்னு சொல்லுவோம் இல்லையா, ஹேண்ட்லிங் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களோட பண பரிவர்த்தனைகளில் நல்ல ஒரு சிறப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் தங்க மாட்டேதுன்னு சொல்கிறவங்க ஜவ்வாது, புனுகு, அரக்ஜா வந்து பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்து வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை செய்து வாசனை திரவியங்கள், அதாவது சாம்பிராணி இதெல்லாமே காட்டிடுவாங்க. உங்களுக்கு பணம் உங்களுக்கு தங்கும். அதுமாதிரி பரிசில் எப்போதுமே பணம் இருக்கணும். 10 ரூபானாலும் அந்த இடத்துல வைக்கணும். அப்போ வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் வந்து பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டுன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.